மகர ராசி நேயர்களே, உங்களுக்காக பிரபஞ்சம் இந்த டாரட் கார்டு மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாங்களா? வாங்க ஷஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கார்டு எடுப்போம். இந்த கார்டு தான் எடுத்து வந்திருக்காங்க உங்களுக்கு. என்ன கார்டு அப்படின்னு பார்த்தா, 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். சரி, மகர ராசி நேயர்களே 2026 இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா, சில நேரங்கள்ல சில விஷயங்களுக்கு நீங்க தானா நடக்கும்போது நடக்கும்னு வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆனா 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இவங்க மூலியமா உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல வர்றது, நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சி தான் உங்களுக்கு சாதனையாக மாறும் அப்படின்றத பென்டகல் மூலியமா சொல்ல வராங்க. முக்கியமா பொருளாதாரத்தில பென்டகல் அப்படின்னாலே பொருளாதாரம். சரிங்களா? டாரட் கார்ட் பொறுத்தவரையும். அப்ப பொருளாதாரத்தில நீங்க ஒரு முயற்சி செய்றீங்கன்னா, நீங்க எடுக்கிற முயற்சியை விட அடுத்த நிலைக்கு ஒரு ஒரு ஸ்டெப் மேல, ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் நீங்க முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. மகர ராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல வர்றது தொடர்ச்சியா நீங்க பயிற்சி செய்தே ஆக வேண்டும். புரியுதுங்களா? இப்ப இவரு கம்ஃபர்டபுளா உட்கார்ந்திருக்காரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. பொசிஷன் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்திருக்காரு. இவரு அந்த வேலையில ரொம்ப தெரிஞ்சவர். ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கார். அடுத்து இப்ப செஞ்சுகிட்டு இருக்கார். அப்படின்னா, நீங்க புதிய முயற்சி, புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு, இனிமே கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல முயற்சி செய்றதை விட, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்கு பாருங்க. அந்த தெரிஞ்ச விஷயத்த ஒரு புது முயற்சியோட செய்யுங்க. வாழ்க வளமுடன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். நம்ம ஏற்கனவே டாரட் கார்டு மூலியமா பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ராசிகளுக்கான பலன்கள நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டுக்கோங்க. இது வந்து காமனா சொல்றோம். உங்க ராசிக்காக தனியாவே இது ஒரு இண்டிவிஜுவலுக்காக நீங்க உங்க ராசிக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்னன்றதையும் டாரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துவார்கள். அதனால உங்க ராசிக்காக தனியா நீங்க இண்டிவிஜுவலா எனக்கு இந்த ப்ராப்ளம் ஓகேங்க. காமனா இருக்குது. பட் ஆனா எனக்குன்னு தனியா தேவைப்படுதுன்னு கேட்டா, தாராளமா வரக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கோங்க. சரி, சப்போஸ் எனக்கு ராசிலாம் தெரியாதுங்க, ஜாதகம்லாம் எனக்கு கிடையாதுங்க அப்படின்ட்டீங்களா, பரவால்ல. இருந்தாலும் ஜாதகம் தெரியணும்னு அவசியமே இல்ல. நீங்க டேட் ஆஃப் பர்த் கூட தெரியணும்னு அவசியம் இல்ல. உங்க பேர் உங்களுக்கு தெரியணும். அது போதுங்க. இந்த டாரட் கார்டு மூலியமா பிரபஞ்சம் நமக்கு உங்க பேர் தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கான பல விஷயங்கள் வச்சிருக்காங்க. ரகசியங்கள் உங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறணும், உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட பிறகு இன்னும் முன்னேற்றம் அடையலையே என்ன காரணம்ன்றது தெளிவாக இவங்க உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. புரியுதுங்களா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோல வரக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்பாயின்ட்மென்ட் வாங்குங்க. உங்க ப்ராப்ளத்துக்கு எல்லா ப்ராப்ளத்துக்குமே பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்யூஷன் வச்சிருக்காங்க டாரட் கார்டு மூலியமா. நீங்க அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு பேசுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டாரட் கார்டு மூலியமா பிரபஞ்சம் நமக்கு ஒரு ஒரு ராசிக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தது என்ன ராசி பார்க்க போறோம்? வாங்க அடுத்த ராசிக்கு போய் பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்காக பிரபஞ்சம் இந்த டாரட் கார்டு மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாங்களா? வாங்க ஷஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கார்டு எடுப்போம். இந்த கார்ட தான் எடுத்து வந்திருக்காங்க உங்களுக்கு. என்ன கார்டு அப்படின்னு பார்த்தா, 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். சரி, மகர ராசி நேயர்களே 2026 இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா, நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னாலும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதுவரை நீங்க இந்த பிசினஸ் பண்ணலாமா? அந்த வேலைக்கு போலாமா? அது பண்ணலாமா? இத பண்ணலாமா? உங்களுக்கு சொத்து வர வேண்டிய சொத்து என்ன பண்றது? இந்த மாரி பல யோசனைகள் இருந்திருக்கலாம். யோசனைகள் இருந்திருக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. இதுவெல்லாம் பிளான் பண்ணியிருக்கலாம். இப்படி பண்ணா நல்லாயிருக்கும், அப்படி பண்ணா நல்லாயிருக்கும்னு பிளானிங்ல இருந்திருப்பீங்க. சில நேரங்கள்ல சில விஷயங்களுக்கு நீங்க தானா நடக்கும்போது நடக்கும்னு வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆனா 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இவங்க மூலியமா உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல வர்றது, நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இப்போ உங்களுக்கு வர வேண்டிய சொத்து வரல. உங்க அண்ணனோ, தம்பியோ யாரோ தரமாட்டேன்றாங்க. அப்படின்னா நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். கோர்ட்ல உங்களுக்கு கேஸ் போயிட்டுருக்கு. அந்த கேஸ் வந்து லாயர் 10 பேர் வக்கீல் பார்த்துக்கிறாங்க. எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்க முடிய மாட்டேங்குது. இப்ப நீங்களே கொண்டு போய் முயற்சி செய்யணும். நம்ம தான் லாயர் கிட்ட குடுத்துருவோமே, அவர் பார்த்துப்பாரே. ஒரு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் அக்கவுண்ட்ஸ், ஐடி ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நீங்க மத்தவங்ககிட்ட குடுத்துட்டு அவங்க கரெக்ட்டா பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இதுதான் அவங்க சொல்ல வராங்க. பாருங்க. இவர் வந்து அந்த பென்டகிள் செதுக்கிக்கிட்டு இருக்கார். இட் மீன்ஸ் ஹி இஸ் டூயிங், இம்ப்ளிமென்டிங் ஆக்ஷன்ல இறங்கியிருக்கார். புரியுதுங்களா? அப்ப ஆக்ஷன்ல இறங்க வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்து விட்டது. பிசினஸ்க்காக பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆக்ஷன்ல இறங்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. கல்யாணத்துக்காக பொண்ணு தேடிட்டு இருக்குங்க. தேடிட்டு இருக்கீங்க. முயற்சி செஞ்சுட்டு இருக்கங்க. இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. வீட்ல தேடிட்டு இருக்காங்க. நானும் தேடிட்டு இருக்கேன். இன்னும் பெருசா கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் முயற்சி அதிகம் தேவைப்படுகிறது. நீங்க இப்ப செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்கு பத்தல. இன்னும் கொஞ்சம் என்னங்க இப்படி சொல்றீங்க? நாங்களே ஏற்கனவே பீக்ல முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். பத்தல. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் யோசிங்க. பொறுமையா உட்கார்ந்து யோசிங்க. அதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லி தரேன். தியானம் பண்ணுங்க. இப்ப காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணுங்க. கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. எனக்கு இந்த விஷயம் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம்
நான் செயல்படுத்துறதுக்கு, எனக்கு நடக்கிறதுக்கு வாழ்க்கையில் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஐடியா வச்சுட்டு இருக்கிறேன், பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதை தாண்டி நான் எனக்கு செயல்முறை வடிவமாக மாறுவதற்கு, செயலாக மாறுவதற்கு நான் என்ன பண்ண வேண்டும் என்று அமைதியாக கண்ண மூடி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த செயல் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அது செயல்முறை கொண்டு வரதுக்கு சிச்சுவேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர ஆரம்பிப்பீங்க. அடுத்த நிலைக்கு உயர்னா செயல் செய்து, முயற்சி செய்து, ஃபிசிக்கல் முயற்சி செய்து நீங்கள் அடுத்த நிலைக்கு உயர ஆரம்பிக்க போகிறீர்கள். அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு நிச்சயமாக முயற்சி தேவைப்படுகிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சி தான் உங்களுக்கு சாதனையாக மாறும் அப்படின்றத பென்டகல் மூலியமாக சொல்ல வராங்க. முக்கியமாக பொருளாதாரத்தில் பென்டகல் அப்படின்னாலே பொருளாதாரம். சரிங்களா? டேரட் கார்டு பொறுத்தவரை. அப்போ பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சியை விட அடுத்த நிலைக்கு ஒரு ஸ்டெப் மேலே, ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முயற்சி செய்யுங்க. அடுத்த நிலைக்கு போய் முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்யும்போது நிச்சயமாக உங்கள் பொருளாதார நிலை நீங்கள் நினைக்கிறதை விட தாண்டி உயர ஆரம்பிக்கும். பொருளாதாரம் மட்டும் இல்லைங்க, ஒரு உறவுகள் கூட இணக்கமாக இருக்கிறது, ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது, நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கிறது, எல்லாத்துக்குமே இந்த முயற்சி தேவைப்படுகிறது. ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு முயற்சி தேவைப்படுகிறது. புரியுதுங்களா? முயற்சி செய்வோம், பயிற்சி செய்ய முயற்சி செய்வோம், முயற்சியுடன் பயிற்சி செய்வோம். பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி தான். அப்போ மகர ராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல வர்றது, தொடர்ச்சியாக நீங்கள் பயிற்சி செய்தே ஆக வேண்டும். புரியுதுங்களா? இப்போ இவர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கார். நல்லா கவனிச்சுக்கோங்க. பொசிஷன் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கார். இவர் அந்த வேலையில் ரொம்ப தெரிஞ்சவர், ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கார், அடுத்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்படின்னா நீங்கள் புதிய முயற்சி, புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு, இனிமேல் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் முயற்சி செய்கிறதை விட ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்கு பாருங்கள், அந்த தெரிஞ்ச விஷயத்தை ஒரு புது முயற்சியோடு செய்யுங்க. மகர ராசி நேயர்களை ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் நான் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இனிமேல் அந்த பைத்தான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் டெவலப் ஆகுன்றதை விட ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஏற்கனவே நீங்கள் அச்சீவ் பண்ண விஷயமாக இருக்கலாம், ஏற்கனவே உங்களுக்கு நல்ல உங்களுக்குள்ள பாடம் சேர்ந்த விஷயமா இருக்கலாம், அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அதாவது 8 ஆஃப் பென்டகல்ஸ் 8. இதில் பாருங்கள் 7 இருக்குது, 8வது செதுக்கிக்கிட்டு இருக்கார். புரியுதுங்களா? நீங்கள் சம்பள உயர்வு வேணும், உங்களுக்கு பிஸ்னஸில் உயர்வு வேணும், உறவுகள் கூட நல்ல இணக்கம் வேணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போங்க, அடுத்த லெவலுக்கு போங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை வச்சு பயன்படுத்துங்க. ரொம்ப புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்காருல, செஞ்சு வச்சதை புதுசாக அடுத்தது இன்னும் செய்கிறார். ஸோ முயற்சியோடு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே மாறலாம், எல்லா விஷயத்துலையும் உயரலாம். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2026 நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த வருஷத்தை பயன்படுத்திப்போம், முயற்சி செய்வோம், தொடர்ச்சியாக பயிற்சி செய்வோம். தொடர்ச்சி, பயிற்சி, முயற்சி எல்லாமே செய்து வாழ்க்கையை ஜெயிப்போம். வாழ்க வளமுடன்.